ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி அணிக்காக விளையாடி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் ஒரு சாதனை படைச்சிருக்காரு. குறிப்பாக இந்த போட்டி பார்த்தீங்கன்னா 75 ரன்கள் மட்டுமே தான் டெல்லி அணி எடுத்திருந்தாங்க. குறிப்பாக இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி ரெக்கார்டு அந்த 49 ஆல் அவுட் இந்த ரெக்கார்டு வந்து ஒரு வேளை பீட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா டெல்லி அணியுடைய விக்கெட் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கட்டு சரியும் போல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டக்கு 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 தானே விக்கெட்டுகள் விழுந்துனே இருந்தது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி எசிலுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் சிறப்பாக செயல்படுறாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்சிபிக்காகவும் செயல்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வர் குமாரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக விளையாடும்போது சிறப்பாக விளையாடிருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் அவர் வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா டெல்லி அணி பார்த்தீங்கன்னா 75 ரன்கள் மட்டும் தான் 16.3 ஓவர் விளையாடி எடுத்திருந்தாங்க. இதில் அபிஷேக் பொருள் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஹோப் கொடுத்தாரு. இதில் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெசிலுட் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. 12 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தாரு. 3.3 ஓவர் மட்டும் தான் வீசியிருந்தாரு. அவர் 4 ஓவர் முழுசாவே வீசல. அதிலே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. கூடவே பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் பார்த்தீங்கன்னா அவர் 3 ஓவர் தான் வீசினாரு. 5 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகள் தரமாக கைப்பற்றி இருந்தார். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா 77 ரன்கள் 6.3 ஓவர்லேயே எடுத்து 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியில் 2வது இடத்துல தரமாக இருக்கிறாங்க. இந்த போட்டியில் ஹெசிலுட் படைச்ச சாதனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்சிபி அணிக்காக 50 விக்கெட்டுகள் வீழ்த்திய வெளிநாட்டு வீரர் என்ற சாதனையை பார்த்தீங்கன்னா ஹெசிலுட் படைச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்காக அதிக விக்கெட்டுகள் வெளிநாட்டு வீரராக வீழ்த்தியவர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 32 போட்டியில் பார்த்தீங்கன்னா 50 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த சாதனையை அவர் படைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல 9000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி படைச்சிருக்கிறாரு. புள்ளிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி 2வது இடத்துல இருக்கு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வர போட்டிகளில் ஆர்சிபி சிறப்பாக தான் விளையாட்டு வராங்க. இந்த சீசனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.